ஏதாவது கேள் என்றவுடன் அடுத்து சொன்னார், எங்களை துப்பாக்கியாலே சுட்டு கொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் முகத்திலே கருப்பு துணியை போடாதீர்கள். தூக்கிலே போடுகிற பொழுது நாங்கள் கருப்பு துணி இல்லாமல் இந்த மண்ணை தரிசிக்க விரும்புகிறோம். சாகிற போதும் இந்த மண்ணை தரிசித்துக் கொண்டே நாங்கள் சாக விரும்புகிறோம். மீண்டும் இந்த மண்ணின் விடுதலைக்காக பிறக்க விரும்புகிறோம். இந்த மண்ணை பார்த்து கொண்டே சாக விரும்புகிறோம் என்றவுடன் அந்த நீதிபதி கருப்பு துணியை முகத்திலே மூட வேண்டாம், அவர்கள் விருப்பப்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றும் என்று சொன்னவுடன் கலகலவென்று சிரித்தான் பகத்சிங். அந்த நீதிபதி எதற்கு சிரிக்கிறாய் என்று கேட்டான். உலகத்திலேயே உன்னையை போன்ற பாக்கியசாலி எவனுமே கிடையாது என்றான். அவன் திகைத்து போய், நானா பாக்கியசாலி என்றார். நாங்கள் சிரித்துக்கொண்டே தூக்கிலே அந்த தூக்கு மரத்தை அணைத்துக் கொண்டு மரணத்தை முத்தமிடுகிற இந்த அழகான அற்புதமான ஆனந்த காட்சியை நேராக பார்க்கிற பாக்கியம் உன்னை தவிர உலகத்தில் இவர் எவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த பகத்சிங்கனுடைய நினைவு நாளுக்கு போகிற போது லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சாபில், நான் இப்படி காட்சியை எங்கேயும் பார்த்ததே இல்லை. பார்க்கிற இடமெல்லாம் ஆடவரும் பெண்டிரும் வாலிபரும் வயோதிகரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடைசியிலே என்னை போய் முதலமைச்சர் பாதல் அவர்கள் என்னை அங்கே பேச சொன்னார் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில். அப்படி பேசுகிற பொழுது நான் என்னுடைய சட்டை பைக்குள்ளே இருந்து ஒரு பொட்டணத்திலே மடித்து வைத்திருந்த பகத்சிங் ஊர் மண்ணை எடுத்து காட்டி, இந்த மண் கட்கர்களான் கிராமத்து மண், இந்த மண்ணை இன்றைக்கு காலையிலே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன், என் ஊருக்கு என் வீட்டுக்கு இதை எடுத்து செல்கிறேன், இந்த மண்ணை நான் முத்தமிட்டு விட்டு இங்கே பேசுகிறேன் என்று குறிப்பிட்டேன். அந்த மண்ணுக்கு வீரம் இருக்கிறது என்று சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணுக்கு வீரம் இருக்கிற காரணத்தினாலேதான். அதே போல மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இது பகத்சிங்கனுடைய பிறந்த ஊர் மண் என்று எடுத்துக்கொண்டு வந்ததை போலவே வல்வெட்டித்துறை மண்ணையும் பிரபாகரன் பிறந்த ஊர் மண்ணையும் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதுவும் உலகத்திலே வீரம் செறிந்த மண். என்னுடைய அன்புக்குரியவர்களே, நாட்டின் விடுதலை விளக்காக வெளிச்சமாக இருந்தவன் பகத்சிங். மகாத்மா காந்தி கராச்சி மாநாட்டுக்கு போகிற பொழுது தூக்கு தண்டனையை தடுக்க தவறிய குற்றத்தை செய்தவர் என்று அவருக்கு எதிராக கோஷம் போட்டார்கள். அந்த மாநாட்டு பந்தலுக்கு வெளியே வந்து நேதாஜி கர்ஜித்துத்தான் அவர்களை சமாதானப்படுத்தினார். அப்பேற்பட்ட புகழ்மிக்க பகத்சிங்குக்கு சில தினங்களுக்கு முன்னால் சென்னை மாநகரில், தமிழ்நாட்டின் தலைநகரில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, பகத்சிங் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை தமிழக அரசு ஏற்பாடு செய்தது. தமிழ்நாடு சர்க்கார் ஏற்பாடு செய்தது. முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி. பல அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுவுடைமை இயக்க தலைவர்கள். ஏனென்றால் பகத்சிங் பகுத்தறிவுவாதி, அவன் நாத்திகன், கருணை மனு போடக்கூடாது என்று கோபித்தவன், மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று தந்தையிடத்திலே கோபித்தவன், அவன் லட்சியத்தின் பிழம்பாக திகழ்ந்தவன், அவனுடைய நாடி நரம்புகளிலே ஓடிய அந்த ரத்தத்தில் கலந்திருந்த உணர்ச்சி, அவன் பெயரை சொன்னாரே நம்முடைய நரம்புகளிலே மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய வல்லமை பெற்றது. அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி, சென்னை மாநகரிலே பிரபலமான கட்சி தலைவர்கள், இன்னும் பொதுவுடைமை இயக்க தோழர்கள், பகத்சிங் வாலிபர் சங்கம், எத்தனை ஊர்களிலே. ஆனால் சென்னை மாநகரிலே பகத்சிங் நூற்றாண்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்து முதலமைச்சரும் சில பிரபலமான கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தமிழ்நாடு அரசு செய்தி விளம்பரத்துறை சார்பாக விளம்பரம் செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட இடத்திலே கலைவாணர் அரங்கிலே நடைபெறும் என்று சொன்ன நிகழ்ச்சி ஏன் நடக்கவில்லை? எதனால் நடக்கவில்லை? நான் இங்கே இந்த மேடையில் அரசியல் பேசுவதனுடைய நோக்கம் அல்ல. ஏன் நடக்கவில்லை? எண்ணி 20 பேர் கூட வரவில்லை. ஆகவே முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய சொன்னார். எதற்கோ ஆட்களை பிடித்து, ஆட்களை திரட்டி, ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வண்டிகளில் ஏற்றி இத்தனை கூட்டம் சேருகிறது என்று காட்டுகின்றவர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய மரணத்தால் ஒரு சரித்திரம் படைத்து விட்டு போன ஒரு மாவீரனுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி ஒரு அரசாங்கம் ஏற்பாடு செய்வதாக அறிவித்து அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் ரத்து செய்ததென்றால் வெட்கக்கேடு. நான் அதையும் பார்க்கிறேன். பஞ்சாபிலே பார்த்த காட்சியையும் நான் நினைத்து பார்க்கிறேன். உணர்ச்சி கெட்டு போய்விடக்கூடாது, செத்து போய்விடக்கூடாது.
கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள்? உண்மை சம்பவங்கள். நான் இதற்கு முன்பே சொன்னேன். ஊமத்துறை சாக கிடக்கிறார் ரத்த வெள்ளத்திலே. ஒரு தாய் தன் மகனை போய் பார்க்கிறார், தண்ணீரோடு போய் பார்க்கிறார். அம்மா எனக்கு தண்ணி கொடுக்காத, சாக போற நேரத்தை சொன்னா. பக்கத்துல சாமி கிடக்கார், அவருக்கு தண்ணியை கொடு. எழுதி வைத்திருக்கின்றான் வெள்ளை தளபதி வெல்ஸ். எழுதி வைத்திருக்கிறார், ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சாக போகிறவன் எனக்கு தண்ணி வேண்டாமா, பெற்ற தாயிடம் சொல்லுகிறான், ஊமத்துறை சாமிக்கு கொடு. 10 மாதம் வயிற்றிலே சுமந்த அந்த தாய் தன் பிள்ளைக்கு தண்ணீரை கொடுக்காமல் ஊமத்துறைக்கு கொண்டு போய் கொடுத்தார் என்று எழுதி வைத்திருக்கிறான் வெல்ஸ். இந்த உணர்வு இந்த நாட்டிலே இருக்கிறது. செத்து விட்டதா இன்றைக்கு? இத்தகைய உணர்வுகள் மடிந்து விட்டதா? எண்ணி பாருங்கள். இந்த உணர்வுகள் இருந்தால் ஒரு நாடு தழைக்கும். தியாகிகளை மதிக்க வேண்டும். இவ்வளவு காலத்துக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதுக்கு பிறகு சிவலிப்பேரி சந்தைக்கு ஒரு வெள்ளக்காரன் ஆடு வாங்க போனான். அவன் வெள்ளக்காரத்துறை, அவன் மேலதிகாரிக்கு ஆட்டுக்கறி போடணும். அதுக்காக ஆடு வாங்க போனான். சந்தைக்கு போனான். அங்க அன்னைக்கு ஆட்டு சந்தை, சிவலிப்பேரி சந்தை. நிறைய பேர் ஆடு வித்துக்கிட்டு இருக்கான். போய் ஆடு கேட்டான் வெள்ளக்காரன். உனக்கு ஆடு கொடுக்க முடியாதுன்னா. இவன் கேட்டான், கூட அழைச்சிட்டு போன துபாசிட்டு கேட்டான், இவன் என்ன சொல்றான்னு. உனக்கு ஆடு விற்க முடியாதுன்னு சொல்றான். ஏன்னு கேளுன்னா, எங்க மன்னர் கட்டபொம்மனை கொண்ட பாவி பயல்களை நீங்க திங்கிறதுக்கான நாங்க ஆடு கொடுக்கணும். நீ இந்த ஆட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன். இதே மொழிபெயர்த்து சொல்றான், 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆடு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் கொடுக்காட்டி என்ன கிடக்கிறான், இன்னொருத்தன் கொடுப்பான். இவன் அடுத்த ஆள்கிட்ட போறான், அவங்கிட்ட போய் கேட்கிறான். அவனும் வெள்ளக்கார பயல்களுக்கு நாங்க ஆட்டை விற்க மாட்டோங்கிறான். இப்படி உணர்ச்சி இருக்க. 3வது ஆள்கிட்ட போறான். அவன் என்ன செய்யறான்னா, ஆடு வாங்க வந்தியா அப்படின்ட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடறான். வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரன், வாராண்டா வாராண்டா வெள்ளக்காரன், வரட்டு முரட்டி தொப்பிக்காரன், தொப்பிக்காரன் குண்டு பலிக்காது, தொப்பிக்காரன் குண்டு பலிக்காது, தோக்கிறவார் குலம் தோற்காது. இந்த முழு பாட்டையும் பாட சொல்லி இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்றான். ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்த்து இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறான். இந்த பாட்டை அப்படியே சொன்ன உடனே கலெக்டர் லூசிங்டனுக்கு அப்படியே இந்த பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, நான் ஆடு வாங்க போனேன், அங்க ஆடு விற்கிறவன் இந்த பாட்டை பாடுறான். லூசிங்டன் நாட்டு பாடல்கள் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும், அந்த ஏடுகள் எங்கே இருந்தாலும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் ஒரு உத்தரவு போட்டான். இந்த மண்ணில் தெற்கு சீமையில் விடுதலை வேள்வியின் தியாக சிகரமாக உலவினாரே செக்கிழுத்த செம்மல் ஒட்டப்பிடாரத்து சிதம்பரம் பிள்ளை வீர சிதம்பரம். அவர் தன் சுயசரிதை கவிதையில் இந்தியாவுக்கே புகழ் தேடி கொடுத்த சரித்திர திருப்பமான அந்த கப்பல்கள் வாங்கிய சுதேசி கப்பல் கம்பெனியை பற்றி 2 வரி தான் எழுதியிருக்கிறார். ஆனால் பாஞ்சால நாயகன் என்ற அந்த கவிதையில வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி 3 இடங்களிலே எழுதியிருக்கிறார். அப்படி புகழுக்குரியவராக திகழ்ந்தார். எரிமலை கவிஞனும் செக்கிழுத்த செம்மலும் பாஞ்சை சிங்கமும் உலவிய பகுதி இது வானம் பார்த்த பூமிதான். ஆனால் மானங்காக்க போராடிய மாவீரர்கள் உலவிய பகுதி. எனவே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் பாடுவது, ஊமத்துறையினுடைய புகழை சொல்லுவது, அது மட்டுமல்ல, இந்த அக்டோபர் திங்கள் சரித்திர பிரசித்தி பெற்றது. இந்த அக்டோபரிலே தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இந்த அக்டோபர் 27 தான் வீரம் செறிந்த போர் நடத்திய ஈடு இணையற்ற மருதுபாண்டியர்கள் அக்டோபர் 27 என்று கொல்லப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள். மருதுபாண்டியர்களின் துணையோடு போராடிய ஊமைத்துறை அதற்கு பின்னரும் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டார். அங்கே ஒரு திப்பு சுல்தான், இங்கே தென்னாட்டிலே மன்னர்கள், வெள்ளையரை எதிர்த்து போராடிய தீரர்கள். அந்த வீரத்தை மதிப்பதும் அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதும் நம்முடைய கடமை. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வம்சாவளி மக்கள் வெள்ளையன் எள்ளும் ஆமணக்கும் விதைத்து அவர்களை நாடோடிகளாக விரட்டியடித்து அவர்களுக்கு நிலங்கடையாத நிலங்களை பறித்து